கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி கிட்டேருந்து ஒரு மேசிவான வின். பரவால்ல, பிளே ஆஃப் வர வர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி எல்லாமே இதுவரைக்கும் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ பஞ்சாப சூப்பராவே வின் பண்ணியாச்சு. அடுத்த கேமுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னா, அவங்க போக போறாங்க. ஸோ மேட்ச்ல என்ன நடந்துச்சு அண்ட் விராட் கோலியோட எக்ஸ்ட்ரார்டினரி இன்னிங்ஸ் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபிக்கு எவ்ரி மேட்ச் நம்ம ரொம்ப க்ரூசியலான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வரைக்கும் விளையாண்ட எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த நெயில் பைட்டிங் கடைசி வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேகேஆர் கூட மட்டும் அந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச் இன்கேஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ மற்ற எல்லா டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு லாஸ் மட்டுமே இருந்திருக்கும் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஈக்குவலா இருந்திருப்பாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்சை ஒரு ரன்ல வித்தியாசத்தில் அவங்க தோத்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஸோ பிற்காலத்தில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே நடந்துச்சுங்க. விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். ஸோ இவரெல்லாம் வச்சுட்டு எப்படி வேர்ல்ட் கப் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்தது அப்படின்னு சொல்லணும்னா இந்த மேட்ச்னு சொல்லணும். ஜஸ்ட் 47 பால்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 92 ரன்கள் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 195. ஸோ எல்லாருமே அவங்களுடைய சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால 240 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டலை பார்த்தோம் அப்படின்னா புஷ் பண்ண வச்சது. ஸோ உண்மையாலுமே எக்ஸலன்ட் பேட்டிங் டிஸ்பிளே. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸோ பவுலிங் யூனிட் என்னதான் அடி வாங்கினாலும் ஸோ இந்த ஒரு பேட்டிங் யூனிட்டால சாலிடா 250 வரைக்கும் ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ அதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பேட்டிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் இயர் அப்படிங்கிறதுனால செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னா கூட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, ஸோ ஒன் டவுன்ல போடலாமா, ஸோ சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஓப்பனிங் தான் இறங்குவேன் அண்ட் ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சாலிடா பார்த்தோம் அப்படின்னா முத்திர குத்திட்டு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த ஆர்சிபி நான் சொன்ன மாதிரி 240+ அடிச்சிட்டாங்க. ஸோ விராட் கோலி மிக முக்கியமான காரணம். ஸோ பஞ்சாப்னால அதை சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிருக்காங்க 268 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டல் வந்துட்டு சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஆர்சிபிக்கு எக்ஸ்ட்ரா முடியல. ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல எக்ஸலன்ட் பேட்டிங் டிஸ்பிளே. பவர் பிளேலேயே 70 ரன் அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு. சசாங்க் சிங் இருக்காங்க, ஆசித்தோஷ் சர்மா இருக்காங்க அப்படின்லாம் நினைச்சிட்டே இருக்கும்போது ரெகுலர் இன்டர்வெல்ல விக்கெட்ஸ் அப்படிங்கிறது விழுந்துட்டே இருந்துச்சு. ஃபர்குசனை ஒரு ஓவர் போட வச்சாங்க. ஸோ அந்த ஓவரில் விக்கெட் விழுந்துச்சு. அண்ட் ரைலி ரூசோ எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. 50 அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு கன் செலிப்ரேஷன் பண்ணுவாரா, ஆனால் அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி அதே கன் செலிப்ரேஷனை அவருக்கு ஆப்போசிட்டா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவருடைய விக்கெட்ஸ் ரெகுலர் இன்டர்வெல்ல எடுத்ததாகட்டும் ஸோ எல்லாமே நல்லா போச்சு. ஸோ இந்த கேமையும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி சாலிடா வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேஃப் டு பிளஸி ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காருங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும், நாங்கள் குவாலிஃபை ஆகிறோம் ஆகாமல் போவோம். ஸோ எங்களுடைய 100% அப்படிங்கிறத ஒவ்வொரு மேட்சும் கொடுப்போம். இந்த சீசனை ஒரு நல்ல க்ளோசிங்கோட முடிப்போம், ஃபேன்ஸுக்கு மகிழ்ச்சி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகிறாங்க ஆகாது ரெண்டாவது பட்சம். ஆனால் எவ்ரி மேட்சை வின் பண்ணுறாங்க. நெட் ரன் ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்க ஜெயிக்க பாசிட்டிவ்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு நல்ல சைனாக இருக்கு. பட் இதை அப்படியே கீப் பண்ணி செமிஃபைனல் ஃபைனல் அப்படிங்கிறது போவாங்களா அப்படிங்கிறது ஆர்சிபி கையில் மட்டும் கிடையாது. ஸோ மற்ற டீம்ஸுடைய கையிலையும் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓவராலாக ஒரு சூப்பரான மேட்சுங்க. ஸோ பேட்டிங்கில் விராட் கோலியோட ஒரு நல்ல ஒரு ருத்ர தாண்டவம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அடி வாங்கினாங்க. எஸ் தயால் அண்ட் ஃபர்குசன் யார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாலும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது இருந்தாலும் அங்கங்கே கம்பேக் கொடுத்தது அப்படிங்கிறது தான் ஆர்சிபியை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. அண்ட் பஞ்சாப் எகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா தர்மசாலாவில் ஒரு வெற்றியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இதே மாதிரி அப்கமிங் மேட்சஸையும் வின் பண்ணி மீதி இருக்கிற 2 மேட்சையும் வின் பண்ணி இந்த ஒரு டோர்னமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.